வணக்க மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். அதிசய உலக வீரன் அத்தியாயம் 3. வாய்ப்பு. ஆதித்தனுக்கு உடல்ல இருக்கிற பிரச்சனையோட ஒரு அற்புதமான ஆற்றலோ இருந்தது. இதை பற்றி நூலகர் குகன் தான் ஆதித்தனுக்கே சொன்னார். ஆரம்ப காலத்தில் ஆதித்தன் நூலகத்துக்கு வரும்போது அவனுக்கு உதவணும்னு அவனோட உடலில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க நூலகர் குகனும் அவனை சுதிச்சார். சாதாரண ஆசிரியர்களுக்கு வேணா உடலில் இருக்கிற இந்த மாதிரி மாறுதல்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நூலகர் குகன் மாதிரி ஒரு அனுபவமுள்ள தவசியோட பார்வையிலேருந்து ஒரு சின்ன விஷயம் கூட தப்ப முடியாது. ஆதித்தனோட சின்ன வயசுல அவனுக்கு ஏற்பட்ட விபத்தால அவன் உடல் முழுவதும் விஷம் பரவி, அதன் பிறகு அந்த தாடிக்கார தவசி மூலிகை மூலமா அவனை குணப்படுத்தினாரு. அதன் பக்க விளைவா அவனோட வர்ம புள்ளிகள்லாம் அடைபட்டுச்சு. ஆனா அன்னைக்கு அது மட்டும் நடக்கல. அந்த தவசி பயன்படுத்தின மூலிகைகளோட ஆற்றல் ஆதித்தனோட உடல்ல கலந்து ஒவ்வொரு திசுக்கள்லையும் ஒன்னோடு ஒன்னா ஆச்சு. இந்த சம்பவம் ஆதித்தனோட சின்ன வயசுல நடந்ததால அவன் வளர வளர அந்த மூலிகைகளோட ஆற்றல் ஆதித்தனோட உடலுக்கு ஒரு சிறப்பான சக்தியை கொடுத்தது. இதனால ஆதித்தனோட உடல் மற்ற மனிதர்கள் மாதிரி சீக்கிரமா களைச்சி போகாது. உடல்ல ஏற்படுற வலிகளும் அவனுக்கு முழுமையா தெரியாது, அவனை பாதிக்கவும் செய்யாது. அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு காயம் ஏற்பட்டா அந்த காயத்தோட வலியும் பாதிப்பும் அவனுக்கு 100% முழுமையா அப்படியே தெரியும். ஆனா ஆதித்தன் விஷயம் அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயத்தோட பாதிப்பும் வலியும் அதுல பாதி தான் தெரியும். இந்த ஒரு சிறப்பம்சமும் சேர்ந்தே இருந்ததுனால தான் ஆதித்தன் மற்ற மாணவர்களை விட அதிக அளவில் பயிற்சி பண்ணி உடல் வலிமை நிலையோட 4வது படிநிலையை சீக்கிரமாக அடைஞ்சான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வறுமப்புள்ளி அடைப்பு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த விஷயத்த நூலகர் குகன் ஆதித்தனுக்கு ஞாபகப்படுத்தினதும் இந்த வித்தையை தான் பயிற்சி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஆதித்தனுக்கு தோணுச்சு. பெரிய ஆபத்தில் தான் பெரிய வாய்ப்பும் இருக்கும், பிரச்சனைக்குள்ளே தான் அதுக்கான தீர்வும் சேர்ந்தே இருக்குன்னு அந்த காலத்தில் ஒரு கூற்று இருந்தது. இப்போ ஆதித்தனோட வாழ்க்கை அந்த கூற்றுப்படி தான் இருக்குது. என்ன ஆனாலும் இந்த வித்தையை நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஆதித்தன் அவனுக்கு அவனே முடிவு எடுத்துக்கிட்டான். அப்போ உடனே நூலகர் குகன், ரொம்ப யோசிக்காத, நீ பயிற்சி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனால் உன் உயிருக்கே இங்கே உத்தரவாதம் இல்லை, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஆதித்தனை எச்சரிச்சாரு. ஆதித்தன் மறுமொழியா, வாய்ப்பு கிடைச்சோம் அதில் ஆபத்து இருக்குன்னு இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக வருத்தப்படுறதை விட ஆபத்து இருந்தாலும் அதை முயற்சி பண்ணி பார்க்குறதே மேல் அப்படின்னு நூலகர் குகன் கிட்ட சொன்னான். இதை கேட்டு நூலகர் குகன் ஒரு சின்ன பெருமூச்சு விட்டார். உன்னோட உடலை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நானே இந்த தவாற்றல் வித்தையை உனக்கு தரணும் தான் நினச்சேன். ஆனால் உன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு மனசை மாற்றிக்கிட்டேன். உன்னோட விதியா இல்லை இவ்வளோ நாளாக நீ கஷ்டப்பட்டு தீர்வு தேடினதுக்காக இந்த பிரபஞ்சமே உனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு தெரியல, இந்த வித்தியை உன்னை தேடி வந்திருக்கு, கவனமாக இதை பயன்படுத்து அப்படின்னு நூலகர் குகன் ஆதித்தன் கிட்ட சொன்னார். இது கேட்டதும் ஆதித்தன் அந்த வித்தியை பயிற்சி பண்ணுறதுக்காக டக்குன்னு எழுந்து நூலகர் குகனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இருந்தான். போக இருந்தவனை நூலகர் குகன் நிறுத்தி, இந்த வித்தியை நீ பயிற்சி பண்ணணும்னா உனக்கு 2 விதிமுறை, அதை நீ செய்யணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த வித்தையை பயிற்சி பண்ண அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த நூலகத்தை பொறுத்தவரை ஒரு மாணவரோ இல்லை ஆசிரியரோ ஒரு வித்தையை எடுத்து பயிற்சி பண்ணணும்னா அதுக்கு நூலகர் குகனோட அனுமதி கட்டாயம் இருக்கணும். அப்படி அவர் அனுமதிக்கலைன்னா இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரே வந்து கேட்டாலும் அவங்களுக்கு அந்த வித்தை கிடைக்காது. நம்ம ஆதித்தன் இதை பற்றிலாம் யோசிக்காம சாதாரணமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். நூலகர் குகன் ஆதித்தன் கிட்ட விதிமுறைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. 1, அந்த வித்தை உள்ள புத்தகத்தை நீ எக்காரணத்தை கொண்டும் நூலகத்தோட அடித்தளத்துலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடாது. ஒன்று உள்ளவே படித்து பயிற்சி பண்ணு, இல்லைனா அதை மொத்தமாக மனப்பாடம் பண்ணிக்கோ. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த வித்தை நூலகத்தோட அடித்தளத்துலேருந்து வெளியே வரவே கூடாது. 2வது, நான் சொல்கிற வரைக்கும் நீ என்ன தவாற்றல் வித்தையை பயிற்சி பண்ணுறேன்னு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நூலகர் குகன் சொல்லி முடித்தார். நூலகர் குகன் ஏதோ சில காரணங்களுக்காக தான் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆதித்தன், சரி நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னோட ஆசிரியர்கள் நான் என்ன தவாற்றல் வித்தையை பயிற்சி பண்ணுறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு நூலகர் குகனை கேட்டான். பதிலுக்கு குகன், நான் தனிப்பட்ட முறையில் தேர்வு செஞ்சு கொடுத்த வித்தியை தான் நீ பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னோட ஆசிரியர்கள்கிட்ட சொல்லு, அவங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நூலகர் குகன் சொன்னார். இது கேட்டதும் ஆதித்தன், நம்ம உள்ளூர் சொன்னது சரிதான், இவர் சாதாரணமான நூலக மேலாளர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் குகனுக்கு நன்றி சொல்லிட்டு அடித்தளத்துக்கு போனான். சொர்க்கையாளியின் ஆற்றல் குறிப்புகளை பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப உற்சாகமாக போனான். தொலைவா அடித்தளத்துக்கு உற்சாகமாக போயிட்டு இருந்த ஆதித்தனை பார்த்து நூலகர் குகன், 3000 வருஷம் கழிச்சு ஒரு புதிய நம்பிக்கை அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு அவரோட இருக்கையில் போய் உட்காந்தாரு. அடித்தளத்துக்கு போன ஆதித்தன் அவன் எப்போவுமே உட்காந்து பிடிக்கிற அந்த மேஜைக்கிட்ட போய் அந்த பழைய தோளான புத்தகத்தை எடுத்து, நீ அவ்வளோ சக்தி வாய்ந்த வித்தையா, இப்போ நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். அந்த வித்தையை முழுக்க மனப்பாடம் பண்ண நினச்ச ஆதித்தன் நடுராத்திரி வரைக்கும் படித்தான். ஆஹா, இவ்வளோ நேரம் படித்தோம், இந்த புத்தகத்தோட 5ல் ஒரு பகுதியை தான் மனப்பாடம் பண்ண முடிஞ்சுது, பரவாயில்ல, இன்னைக்கு இது போதும், வர நாட்களில் மீத இருக்கிற வித்தையை முழுசாக மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்னு எழுந்தவன் அவன் இருப்பிட நோக்கி போக ஆரம்பித்தான். வழக்கம் போல் ஆதித்தன் காலையில் பயிற்சி மைதானத்துக்கு சீக்கிரமாகவே வந்தான். சரி, நேற்று படித்த சொர்க்கையாளின் ஆற்றல் குறிப்புகள் வித்தையோட அடிப்படை பயிற்சிகளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த வித்தையோட முதல் பகுதியை நினைவுபடுத்தினான் ஆதித்தன். சொர்க்கையாளியின் ஆற்றல் குறிப்புகள் வித்தையோட முதல் பகுதியில் உடல் உருமாற்றம், அதை 2ஆக பிரித்து வச்சுருந்தாங்க. 1 உடற்பயிற்சி வித்தை, 2வது வாசி பயிற்சி வித்தை. முதல்ல உடல் பயிற்சி.
உடற்பயிற்சி மொத்தம் 18 இருந்தது. இந்த 18 பயிற்சிகளையும் செய்யறது மூலமா உடல்ல இருக்கிற எலும்புகளும் சதைகளும் நரம்புகளும் மறுசீரமைக்கப்படும்னு அதில் போட்டிருந்தது. இரண்டாவது வாசி பயிற்சி. வாசி பயிற்சினா நீங்கள் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிற அளவில் 2 மடங்கு உள்ள இழுத்து 8 மடங்கு வரைக்கும் அதை உள்ளே தேக்கி வச்சு 4 மடங்கு அளவில் அதை வெளியே தள்ளணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் வழக்கமாக 1 நொடி அதுக்குள்ளே மூச்சை இழுத்துருவீங்க. அதுக்கு பதிலாக 2 நொடி அளவுக்கு மூச்சை உள்ளே இழுக்கணும். அதை 8 நொடி உள்ளேயே தேக்கி வைக்கணும். 4 நொடி வரைக்கும் அதை வெளிவிடணும். இதுதான் வாசி பயிற்சி. உடற்பயிற்சியின் 18 பயிற்சிகளையும் தொடர்ந்து பண்ணிய பிறகு வாசி பயிற்சியை அந்த வழிமுறைப்படி சரியாக பண்ணணும். இந்த 2 பயிற்சிகளையும் தொடர்ந்து 12 முறை பண்ணால் உடலமைப்பில் பெரிய மாற்றம் உள்ளாகும்னு சொர்க்கையாளியின் ஆற்றல் குறிப்புகளோட அந்த முதல் பகுதியில் போட்டிருந்தது. ஆதித்தன் அந்த 18 உடற்பயிற்சிகளையும் பண்ண ஆரம்பித்தான். முதல் தடவை பண்ணும்போது அவனால் தொடர்ந்து 4வது உடற்பயிற்சி வரைக்கும் கூட பண்ண முடியல. உடலில் கடுமையான வலி ஏற்பட்டது. மறுபடியும் உடற்பயிற்சியை பண்ண ஆரம்பித்தான். ஆனால் இந்த முறை 3வது உடற்பயிற்சியிலேயே பண்ண முடியாமல் தரையில் விழுந்தான். ஆதித்தன் அவன் மனசுக்குள்ள, மற்றவங்கள விட என் உடலில் வலியும் சரி களைப்பும் சரி பாதி தான் தெரியும். ஆனால் என்னாலேயும் இந்த வலியை தாங்க முடியல. அப்போ சாதாரணமானவங்க இந்த பயிற்சி செய்யும் போது அவங்க இறந்தாங்கன்னு நூலகர் குகன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போதான் புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடற்பயிற்சி ஒன்றொன்னா தொடர்ந்து செய்ய செய்ய வலி இன்னும் அதிகம்தான் ஆகுது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தான் ஆதித்தன். அதிகாலையிலேருந்து மதியம் வரைக்கும் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தான். இருந்தும் ஒரு தடவை கூட அவனால் முழுமையாக அந்த 18 உடற்பயிற்சிகளையும் செய்ய முடியல. இந்த உடற்பயிற்சியை முழுமையாக பண்ணதுக்கப்புறம் தான் வாசி பயிற்சி பண்ணணும்னு அந்த வித்தையில் தெளிவாக போட்டிருந்தது. அதனால் ஆதித்தன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் முடியாமல் அமைதியாக உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தான். காரணம், அவனுக்கு அந்த அளவுக்கு உடலில் களைப்பும் வலியும் இருந்தது. ஆதித்தன் விசித்திரமான உடற்பயிற்சிகளை திரும்ப திரும்ப செய்கிறத பார்த்த மற்ற மாணவர்கள், இவன் மறுபடியும் ஏதோ கிறுக்கத்தனமாக செய்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆதித்தன் இந்த மாதிரி புது புது உடற்பயிற்சிகளையும் தவ வித்தைகளையும் ஒன்றொன்னா புதுசாக பண்ணுவான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நூலகத்துக்கு போவான், ஏதாவது படிப்பான், புதுசாக உடற்பயிற்சியும் தவ வித்தைகளையும் கொண்டு வந்து அதை பயிற்சி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு ஆதித்தனை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இன்னையோட பயிற்சி இப்படி முடிய ஆதித்தன் அவனோட நூலக வேலைக்கு அதுக்கப்புறம் கிளம்பினான். நூலகத்தில் இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு நூலகர் குகன் கிட்ட இன்றைய பயிற்சி அனுபவத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு வழக்கம் போல அடித்தளத்துக்கு போய் சொர்க்கையாளின் ஆற்றல் குறிப்புகள் புத்தகத்தை எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி இன்னும் அதை பற்றி நிறைய புரிஞ்சிக்க முயற்சி பண்ணான். இப்படியே 6 நாட்கள் கடந்தது. இந்த 6 நாட்களில் ஆதித்தன் சொர்க்கையாளின் ஆற்றல் குறிப்புகள் வித்தையை முழுசாக மனப்பாடம் பண்ணிட்டான். ஆனால் ஒரு முறை கூட அவனால் முழுமையாக உடல் உருமாற்ற வித்தையோட 18 உடற்பயிற்சிகளையும் செய்ய முடியல. 2வது நாள் 7வது உடற்பயிற்சி வரைக்கும் தொடர்ந்து பண்ணான். 3வது நாள் 9வது உடற்பயிற்சி வரைக்கும், 4வது நாள் 12வது உடற்பயிற்சி வரைக்கும், 5வது நாள் 14வது உடற்பயிற்சி வரைக்கும், 6வது நாள் 15வது உடற்பயிற்சியிலையும் நின்றுச்சு. எவ்வளோதான் கடினமாக முயற்சி பண்ணாலும் அந்த கடைசி 3 உடற்பயிற்சிகளை அவனால் பண்ணவே முடியல. இன்னைக்கு ஆதித்தன் அந்த 18 உடற்பயிற்சிகளையும் முழுமையாக பண்ணணும்னு உறுதியாக முடிவெடுத்தான். உடற்பயிற்சியை பண்ண ஆரம்பித்தான். 15வது உடற்பயிற்சி பண்ணும்போது உடல் முழுவதும் வேர்த்து போய் ரொம்ப வலி தாங்க முடியாமல் ஆற்றலே இல்லாதது போல களைப்பாக இருந்தான். ஆனாலும் விட்டு கொடுக்காம 16வது உடற்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சான். அப்போ ஆதித்தனால வலியை கொஞ்சம் கூட தாங்க முடியல. உடல்ல இருக்கிற எலும்பெல்லாம் உடையிற மாதிரி இருந்தது அவனுக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த வலியையும் தாங்கிட்டு அடுத்த பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சான். இந்த முறை வலி அடுத்த நிலைக்கு போயிடுச்சு. கண்கள்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தலையில இருந்து கால் வரைக்கும் புழிஞ்சி எடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வலி ஏற்பட்டது. கொஞ்சம் ஆதித்தன் கவனத்தை சிதற விட்டாலும் நில குழஞ்சு தரையில விழுந்துருவான். ஆதித்தன் வலியை தாங்கிக்கணும்னு அவனுக்கு அவனே, விட்டுறாதடா விட்டுறாத, அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும், விட்டுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தான். அடுத்த உடற்பயிற்சியை மாற்றி பண்ண ஆரம்பித்தான். கடைசி 18வது உடற்பயிற்சி. அவ்வளோதான். இந்த 18வது உடற்பயிற்சி பண்ணதும் அவன் உடலில் இருக்கிற எல்லா தசைகளும் கிளியிற மாதிரி ஒரு வலி. ஆனால் ஆதித்தனுக்கு அந்த வலியிலையும் ஒரு ஆனந்தம். 18 உடற்பயிற்சிகளையும் தொடர்ந்து பண்ணிட்டோம்னு. 18 உடற்பயிற்சிகளையும் முழுமையாக பண்ணதும் உடனே சம்மணம் போட்டு உட்காந்து வாசி உடற்பயிற்சியை பண்ண ஆரம்பித்தான். முதல்ல சொன்ன எண்ணிக்கையில் மூச்சை உள்ளே இழுக்கிறது, தேக்கி வைக்கிறது, வெளியே விடுறது. இந்த வாசி பயிற்சி முறையை பண்ண ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரத்திலேயே ஆதித்தனோட உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே உடல் முழுவதும் பலாயிரக்கணக்கான எறும்புகள் கடிச்சு சதையை பிச்சு எடுக்கிற மாதிரி வலி ஏற்பட்டது. அந்த வலியையும் அடக்கிக்கிட்டு 18 முறை இந்த மூச்சு பயிற்சியையும் பண்ண ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதித்தன் ஒரு வழியா வாசி பயிற்சியையும் முழுமையாக ஒரு முறை முடிச்சான். அப்போ கண்களை மூடி இருந்த ஆதித்தனுக்கு திடீர்னு அதிகப்படியான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. அந்த நாற்றத்தை அவனால் தாங்கவே முடியல. ஆதித்தன் கண்களை திறந்து பார்த்தான். பக்கத்துல யாருமே இல்லை. மற்ற மாணவர்கள்லாம் கொஞ்சம் தொலைவில் தான் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கிருந்துடா இந்த நாத்தம் வருதுன்னு பார்த்தான். சட்டுன்னு குனிஞ்சு தன்னோட உடலை பார்த்தான். உடல் முழுவதும் வேர்த்து உடல்ல இருந்து தான் துர்நாற்றம் வீசுதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். திடீர்னு வழக்கத்துக்கு மாறா உன்னை கவனிச்சான். உடல்ல வேர்வை எல்லாம் கருமையான நிறத்துல இருந்தது.
உடல்ல இருந்து வர இந்த திரவம் தான் இந்த துர்நாற்றத்துக்கு காரணம்னு ஆதித்தன் புரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் ஆதித்தனுக்கு ஆரம்ப காலத்துல பள்ளியில சேர்ந்தப்போ அவனுக்கு ஆசிரியர்கள் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பள்ளியில கொடுக்குற வர்ம சுத்திகரிப்பு மருந்தை சாப்பிட்டு அதற்கான உடற்பயிற்சிகளை பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல இருந்து நச்சு திரவங்கள் வேர்வை மூலமாகவோ இல்ல மற்ற வழிகள் மூலமாகவோ வெளியே வரும். இந்த உடல்ல கலந்து இருக்கிற நச்சு திரவம் வெளியே வந்தாதான் ஒருத்தரோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றல் பெறும்னு அவன் பாடத்துல படிச்சிருந்தான். இப்போ ஆதித்தனுக்கு அவன் உடல்ல இருந்து வர இந்த கருமையான திரவம் என்னன்னு புரிஞ்சுது. ஆதித்தனோட உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த திரவங்கள் தான் இதெல்லாம். ஆதித்தனுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆரம்ப காலத்துல அவனும் வர்ம சுத்திகரிப்பு மருந்துகளை சாப்பிட்டு உடற்பயிற்சிகளை பண்ணி அவன் உடல்ல இருந்தும் அந்த நச்சுத்தன்மையான திரவங்கள் வெளியே வந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அதிகமா வந்ததில்ல. இந்த ஆச்சரியத்தோட ஆதித்தன் மறுபடியும் உடற்பயிற்சிகள் செய்ய எழுந்தான். ஆதித்தனுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம். அவன் உடல்ல இருந்த வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. உடல்ல இன்னும் உற்சாகத்தோட லேசா இருக்கிற மாதிரி அவனால உணர முடிஞ்சது. அப்போ ஆதித்தன் அந்த வித்தை எவ்வளவு சிறப்பானதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்னும் அதிகமா இந்த வித்தையை பயிற்சி பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணான். ஆனா இப்ப முடியாது. அடடா, மதியம் ஆயிடுச்சே, சரி நூலக வேலையை முடிச்சுட்டு பயிற்சியை மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு நூலகத்துக்கு போக ஆரம்பிச்சான் ஆதித்தன். நூலகத்துக்கு போகணும்னு இருந்த ஆதித்தன் சட்டுன்னு நின்று முதல்ல குளிக்கணும். என் உடம்புல இருந்து வர நாத்தத்தை என்னாலே தாங்க முடியல. இப்படியே நான் நூலகத்துக்கு போனேன், நூலகத்துல இருக்கிற எல்லாம் அலறி அடிச்சுட்டு வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு அவன் புலியல் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு நூலக வேலைக்கு கிளம்பினான். இந்த இடத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்மள மாதிரியே மாயாஜலம், தற்காப்பு கலை, கற்பனை கதைகள் பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன் எம்ஜே ஸ்டோரி டெல்லர்.